கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திங்கட்கிழமைகளை சந்திக்கிறேன். பொதுவாக இந்த காலம் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம். சில நல்ல சான்சஸை நம்ம மிஸ் பண்ண வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்னா, பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டாகும். பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் வாய்ப்புகள் நம்ம வாசலை தேடி வரும். இது மாதிரி நேரங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். எதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை ஏற்படுத்த போகுது. இது சாதாரண பதிவு அல்ல. இதை பார்ப்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். அன்பார்ந்தவர்களே, சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசியில் சில இடங்களில் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது நம்மளை பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார். இன்றைக்கி வாழ்க்கையில் நமக்கு பெரிய பெரிய கஷ்டம்லாம் நடக்கிறதுக்கு பெரிய காரணமே ஆசை. நல்லா வாழ்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, அதில் லாஸ் ஆகிடும். நல்லா வாழ்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க, அதில் லாஸ் ஆகிடும். கடன், கஷ்டம், வியாதி எல்லாமே ஆசையில் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய விஷயம். எந்த இடத்துல நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும், எந்த இடத்துல நாம் ஜாலியாக இருக்கணும்னு ஒரு வியூகம் வகுத்துக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள், காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் நம்மளோட கிரகங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளாம் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் பார்க்குறோமே, வைரஸ் இருக்கா, ஏதாவது நம்மளை ஹேக் பண்ணுறாங்களா, ஏதாவது வார்னிங் தராங்களா பார்க்குறோமே. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பையும் கிரகங்கள் எப்படி நம்மளை புரட்டி போடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். அலாட்டாக இல்லாமல் இருந்துட்டோம்னா, அசால்ட்டாக இருந்துட்டோம்னா வாழ்க்கை நமக்கு டெலிட் ஆகிடுது, எல்லாமே அழிஞ்சு போயிடுது, கஷ்டமாயிடுது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் அலாட்டாக இருந்து பாருங்களேன், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த அற்புதமான ஒரு காலம் ஆரம்பமாகுது. 10/10/2025 முதல் 27/11/2025 வரை, நான் தேதி வரைக்கும் குறிப்பிட்டு சொல்கிறேன். 10/10/2025 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் சரியாக நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை என் அன்பான மேஷராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உங்களுக்கு லட்சங்களை குவிக்க முடியும், லட்சியத்தில் ஜெயிக்க முடியும், உங்கள் வாசல் கதவில், அதாவது வாசலை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்த முடியுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நண்பர்களே, மேஷத்தில் பிறந்திருக்கிறோம், பல கவலைகளை பார்த்துருக்குறோம், பல சங்கடங்களை பார்த்துருக்குறோம். அனுதாபமே பிடிக்காத ஒரு ராசின்னா மேஷம்தான். மேஷராசிக்காரவங்களை பார்த்து பாவம், அனுதாபம்லாம் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. உண்மைதானே? யாருக்காவது அனுதாபம் பிடிக்குமா? ஏளனமாக ஒருத்தவன் நம்மளை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், பையில் பணமே கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒருத்தவன் நம்மளை ஏளனமாக பார்த்துட்டா நமக்கு வெறுப்பாயிடும். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். ஏன்னா தற்பெருமையெல்லாம் மேஷத்துக்கு கிடையாது, ஆனால் தன் பெருமை வீணாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவங்களை கடவுள் சோதிப்பாரா? அப்படியே சோதனையை கொடுத்தாலும் அதுக்கு தீர்வு கொடுப்பாரான்னா விதி பயன் சோதனையை கொடுப்பார் கடவுள். ஆனால் மேஷம் முருகனை எந்த அளவுக்கு விரும்புதோ, மேஷத்துடைய அந்த உயர்ந்த எண்ணம், யாருக்கிட்டையும் தோத்துடக்கூடாது, யாரும் நம்மளை ஒருத்தவனை பார்த்து அலட்சியப்படுத்திடக்கூடாது, ஒருத்தவனை அலட்சியமாக நம்மளை பார்த்துடக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே தீயாக இருக்கிற வரைக்கும் மேஷத்தை எந்த கடவுள் எந்த தோல்வியை கொடுக்க வைக்கிறாரோ விதி பலனில் அதே கடவுள் உங்களை மீட்டெடுப்பார். கொடுப்பதும் அவன், எடுப்பதும் அவன். அப்படிப்பட்ட மேஷத்திற்கு இந்த 10ஆம் தேதி 10வது மாதத்திலிருந்து 11ஆம் மாதம் 27ஆம் தேதி வரை
மனசில் எத்தனை கவலை இருந்தாலும் அதை தூக்கி போடக்கூடிய சக்தி ஏற்படும். ஃபஸ்ட்டு கவலையை தூக்கி போடக்கூடிய சக்தி யாராலையும் முடியாது. அதுதான் முக்கியம். என்ன கவலைடா, நான்லாம் பார்க்காததா, எத்தனை விஷயத்தை பார்த்துருக்குறேன், எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன், எத்தனை பேரை நான் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்கிறேன். என்னங்கடா என்னையை போட்டு ஏதோ நான் உள்ளுக்குள்ளே போயிடுவேன், இறங்கிடுவேன், கிறங்கிடுவேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்த மனக்கவலைக்கெல்லாம் தூக்கி போடக்கூடிய நேரம். ஒரு நஷ்டம் வருதுன்னா அந்த நஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இப்போ தெரிஞ்சிடும் மேஷத்துக்கு. அப்போ ஒரு கவலையை உண்டு பண்ணுறதுக்கு சில பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க. சில பேர் உங்களை எந்த அளவுக்கு உங்களை மனசை சங்கடப்படுத்தணும்னு யோசிப்பான். அவன் யோசிக்கிறத நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் அவன் பல்பு வாங்கிடுவான். உங்களுக்கு யாராவது நஷ்டப்படுத்தணும்னு நினச்சா அது நஷ்டம், அந்த காரியம் அவனுக்கு வீணாக போயிடும். சுக்கிர பகவான் இந்த தடவை என்ன ஆகுதுன்னா, நீசமாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலையும் ஆட்சி பெற்ற துளாராசியிலும் இடம்பெறுகிறார். இந்த காலகட்டம் நமக்கு 2 லாபத்தை கொடுக்கும். சுக்கிரன் தான் நமக்கு ஆசைக்கு உரியவன். நமக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் ஆசை வருதுன்னா சுக்கிரன் தான் காரணம். இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்படலாமா படக்கூடாதா, இவ்வளோதான் பிளான். மனக்கவலையை ஏற்படுத்திக்காதீங்க. உங்கள் மனக்கவலை ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். எந்த கவலை உங்களுக்கு இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பிளான் கிடச்சிரும். எவ்வளோ பெரிய நஷ்டத்தையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். இப்போ இந்த சுக்கிரன் கன்னிராசியில் இருக்கும் பொழுதும் அடுத்தது துளாராசிக்கு வருவார். இது ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். கன்னி துலாத்தில் இருக்கும்போது இந்த மேஷராசிக்காரர்கள் மனபலம் அதிகரிக்கும். பணத்தை சேவிங்ஸ் பண்ணுற எண்ணம் வரும், பணத்தை நேசிக்கிற எண்ணம் வரும். யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ நாள் ஏமாந்து கொடுத்துட்டோமேன்னு கூட தோணும். இதுதான் இப்போ உங்களுடைய பலம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்களுக்கு சில மனப்பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த மேஷராசிக்காரங்க தெரிஞ்சுப்பீங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், உங்களுக்கே பிரச்சனை வந்தாலும் உங்கள் குடும்பத்தில் பெண்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ போகிறீங்க. நமக்கு வந்த பிரச்சனையே நம்ம தீர்க்கிறது பெருசு, இதில் இன்னொருத்தவங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்க்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ இந்த நேரத்தில் யாராவது உங்கள் வீட்டில் சோர்ந்து உட்கார்ந்தாலோ, சங்கடமாக உட்கார்ந்தாலோ, வருத்தமாக உட்கார்ந்தாலோ உடனடியாக அவர்களுக்கு தீர்வு செய்ய போகிறீங்க. எப்பேற்பட்ட பகையையும் வெல்லணும்னு ஆசை வரும். ஆனால் அந்த பகையை எப்படி வெல்லக்கூடிய ஆசை வரும்? பகையை அறுக்கணுங்கிற எண்ணம் வரும். அது வளர விடக்கூடாது. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி கொட்டி கிடைக்கும். அப்போ சில நல்ல உள்ளங்களுக்கு உதவி பண்ண போகிறீங்க. பெண்கள் ஸ்திரீகள்னு சொல்லுவாங்க. பெண்கள் அவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் என்ன பண்ணணும், அவர்கள் கெட்டு போயிடக்கூடாது, அவர்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, அவர் வருத்தம் பற்றக்கூடாதுன்னு இந்த மேஷராசிக்காரர்கள் உள்ளம் இப்போ அவர்களை நோக்கி பயணம் பண்ணணும். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி. அப்போ உங்கள் குடும்பம் நல்லா இருக்க போகுது. ஒரு பகையை வெல்ல போகிறீங்க. ஒருத்தவங்களை பார்க்கும்போது பகையாக தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இது இப்போ பகைச்சிக்கிட்டால் நல்லது கிடையாதுடா, முள்ளால் எடுக்கணும்டா, நான் இறங்குறேன், இது வரைக்கும் நான் தோத்தது கிடையாது, எவங்கிட்டையும் தலை வணங்கினது கிடையாது, இப்படிப்பட்ட நான் அந்த பகையையும் ஜெயிக்கிறேன்னு ஒரு முடிவோடு இறங்க போகிறீங்க மேஷராசிக்காரர்கள். அந்த முடிவு உங்களுக்கு ஜெயிக்க போகிறீங்க. அதில் எந்த தோல்வியும் வராது. பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. இந்த 10/10/2025 முதல் 27/11/2025 வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஹோரையில் பெருமாள் கோயிலுக்கு போங்க. காலையில் 6 to 7, இரவு 8 to 9, மத்தியானம் 1 to 2. இந்த நேரங்களில் எப்போ பெருமாள் கோயில் திறந்துருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க. ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், 500% உண்மையை சொல்கிறேன், குறித்து வச்சுக்கிங்க. அந்த பெருமாள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவார். உங்களால் எல்லாருக்கும் நல்லது நடக்கும், எல்லாராலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை பேலன்ஸ் வரைக்கும் உயருமே தவிர கீழே தாழாது. இது நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.